அகத்தியர் தேரைன்னு சொல்லி சித்தர்கள் வழிபட்ட தோரணமலையில் எடுத்த படங்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மலையில தான் முதல் மண்டையோட்டு அறுவை சிகிச்சை நடைபெற்றதாம். தோரணமலையில் எடுத்த படங்களை பற்றி பார்க்கும்படி தோரணமலை பற்றி பார்த்து வந்துடுவோம். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது மக்கள் எல்லாம் வடதிசை நோக்கி வந்திருக்காங்க. வடதிசை நோக்கி மக்கள் எல்லாம் நடந்ததுனால வடதிசை தாழ்ந்தும் தென் திசை ஓய்ந்து இருந்திருக்கு. பூமியோட சமநிலை கருத்தில் கொண்டு சிவன் அவர்கள் அகத்தியர் கூப்பிட்டு நீங்கள் தென் திசை நோக்கி போங்க, அங்கிருந்து என்னோட திருமணத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அகத்தியர் தென் திசை வந்தப்போ இந்த தோரணமலை தங்கியிருந்ததாக வரலாறு உண்டு. இங்கே உள்ள மூலையில் கண்ட அவர் இங்கே சில காலம் தங்கியிருக்காரு. அப்போது அவர் கூட தேரேன்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அவருடைய பேருக்கான அர்த்தத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அகத்தியர் தோரணமலையில் வாழ்ந்தப்போ இந்த பகுதி மன்னர் ஒரு தீராத தலைவலி இருந்திருக்கு. அவருடைய தலையில் தேரை ஒன்று வாழ்ந்து வந்திருக்கு. அந்த தேரை வெளியெடுக்காண்டி அகத்தியர்கிட்ட வந்தப்போ அகத்தியரோட சித்தர் ஒருவர் தண்ணி கொண்டு வந்து தண்ணியில் சலசலப்பு உண்டாக்கி அந்த தேரை தண்ணிக்குள்ளே குதிக்க வச்சிருப்பாரு. அதனால தான் அந்த தோரணமலையை முதல் மண்டையோட்டு அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடம் சொல்லுவாங்க. தேரையை தண்ணிக்குள்ளே குளிக்க வச்சதுனால அவருடைய பேருமே தேரைய சித்தர்னு சொல்கிறாங்க. தோரணமலை முருகன் சொல்லி இந்த கோயிலுக்கு பேர் வந்ததுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த மலையை நம்ம லாங் வியூலேருந்து பார்க்கும்போது யானை படுத்துறதுக்கு மாதிரி தோணும். யானைக்கு இன்னொரு பேர் வாரணம்னு சொல்லுவாங்க. வாரணமலைன்னு சொல்லி பேர் இருந்திருக்கு. பிற்காலத்தில் மருவி தோரணமலைன்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு பேர் காரணம் அந்த மலையை சுற்றி ராமநதி ஜம்முநதி சொல்லி ரெண்டு ஆறுகள் பார்த்தீங்கன்னா தோரணம் மாதிரி சுற்றி ஓடுறதுனால தான் தோரணமலைன்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. தோரணமலையில் மலை மேலே முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அகத்தியரும் தேரையரும் இங்கே இருந்தப்போ அந்த முருகன் சிலையை வச்சு வணங்கினதாக சொல்லுவாங்க. பிற்காலத்தில் முருகன் சிலை காணாமல் போயிருக்கு. ஆதிநாராயணன் சொல்லக்கூடிய கனவுல முருகன் நான் சுனையில் கிடக்க அந்த சுனையிலேருந்து எடுத்து என்னை வழிபட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆதிநாராயணன் அந்த சுனையிலேருந்து எடுத்து வச்சதான் அந்த தோரணமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த மலையில் ஒரு சுனை இல்லைங்க, மொத்தமாக 64 சுனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம பார்க்க முடியாத 2 சுனைகள் இருக்குங்க. இந்த சுனையிலேருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களாம். தோரணமலையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய படங்கள் பெரும்பாலும் கீழ்ப்பகுதியிலே எடுத்துருவாங்க. மலை மேலே ஏறி எடுக்க மாட்டாங்க. 1000 படிகள் இருக்கனால ஒரே ஒரு படம் மட்டும்தான் மலை மேலே எடுத்திருக்காங்க. மற்றபடி எல்லா படங்களுமே கீழே எடுத்திருக்காங்க. சில படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோரணமலை சொல்லக்கூடிய இந்த மலையை சுற்றி எடுத்துக்கிறாங்க. அதையும் சேர்த்து பார்ப்போம். தோரணமலை முருகன் கோயிலில் பெரும்பாலும் பழைய படங்கள் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த மலை சுற்றியுள்ள பகுதியில் தான் புது படங்கள் எடுத்திருக்காங்க. தோரணமலை முருகன் கோயில் எடுக்கக்கூடிய படங்களில் படத்தோட டைட்டில் கார்டிலே தோரணமலை ஆதிநாராயணன் சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லி டேரக்டர்கிட்ட இங்கே உள்ள கோயில் நுழைய ஆதிநாராயணன் சொல்லிடுவாராம். அதுக்கப்புறம் இங்கே எடுக்கக்கூடிய படங்களில் எல்லா படங்கள்லையுமே ஆதிநாராயணன் தோரணமலைன்னு சொல்லி டைட்டில் கார்டிலே காட்டியிருப்பாங்க. தோரணமலை கோயிலில் முருகனை பார்க்குறதுக்கு மலையேறதுக்கு முன்னாடி கீழே வல்லப விநாயகர் கோயில் இருக்கும். நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வல்லப விநாயகர் கோயிலை தான் காட்டியிருப்பாங்க. 1984 முரளி குயிலி நடிப்பில் வெளியான பூவிலங்கு படத்தில் இந்த மலையேறக்கூடிய இடத்துல ஒரு அரசமரம் இருக்கும். அந்த அரசமரம் பக்கத்தில் நின்று தான் முரளியும் குயிலியும் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. எனக்கு இதோட முக்கியமான வேலை இருக்கு. நம்ம காதலை வச்சு அடிக்கடி என்ன பிளாக்மெயில். இன்னொரு சீனில் வல்லப விநாயகர் கோயிலிருந்து முரளி குயிலை பார்த்து வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. சரசு, நான் வீட்டுக்கு போக சம்மதிக்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன் சரசு, நான் வீட்டுக்கு போறேன். ராஜ்கிரண் ரோஜா மீனா நடிப்பில் வெளியான பாசமுள்ள பாண்டியர் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த தோரணமலையில் எடுத்திருப்பாங்க. ரோஜாவை வல்லப விநாயகர் கோயிலை வச்சு தான் வில்லன் மறிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. ராஜ்கிரண் தோரணமலை கோயிலோட ஆர்ச்சி விளையாட்டு தான் பைக்கை ஓட்டிட்டு வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கடைசியாக வில்லன்களை ஃபுல்லாக இந்த தோரணமலை கோயிலை வச்சு தான் அடிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக ராஜேஷ் சரிதா நடிப்பில் வெளியான அச்சமில்லை படமும் இங்கே எடுத்திருக்காங்களாம். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு முதற்கொண்டு வாங்கியிருக்கும். அந்த படத்தில் டைட்டில் கார்டிலே ஆதிநாராயணன் தோரணமலை சொல்லி காட்டியிருப்பாங்க. ஆனால் நான் தேடின வரைக்கும் அந்த படத்தில் எந்த சீன் இந்த கோயில் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படம் 1984 வந்திருக்கு. அப்போது இந்த கோயில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அச்சமில்லை படத்தில் எந்த சீன் இங்கே எடுத்துக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக தோரணமலை சுற்றி எடுக்கப்பட்ட படங்களை பற்றி பார்த்துட்டு தோரணமலை மேலே எடுக்கப்பட்ட படங்களை பற்றி பார்ப்போம். பாகுபலி புகழ் பிரபாஸ் நடிப்பில் வெளியான மிர்ச்சின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு படத்தில் ஒரு ஃபைட் சீன் தோரணமலைக்கு வரக்கூடிய ரோட்டு பக்கத்தில் எடுத்திருப்பாங்க. அவங்க ஃபைட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் தோரணமலை தெரிய மாதிரி காட்டியிருப்பாங்க. மிர்ச்சின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு படத்தில் 2 சீனில் தோரணமலை காட்டியிருப்பாங்க. மிர்ச்சிங்க படத்தில் தோரணமலை முன்பகுதியில் காட்டின மாதிரி தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படத்தில் தோரணமலையோட பின்பகுதியில் எடுத்திருப்பாங்க. தோரணமலைக்கு பின்பகுதியில் கடவக்காடு சொல்லி ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு வழியாக தான் தனுஷ் நடந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. கேப்டன் மில்லர் படத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்திலிருந்து தனுஷ் தப்பிச்சு போராளியோடு சேர்ந்து மக்களுக்காக போராடுவார். அந்த சீனில் பேக்ரவுண்டில் தோரணமலை தெரியுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கேப்டன் மில்லர் படத்தில் இருக்கக்கூடிய நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் எடுத்திருப்பாங்க. வசந்த பாலன் இயக்கத்தில் ஆதி தன்சிகா நடிப்பில் வெளியான அரவான் படமுமே தோரணமலை கோயில் பின்னாடி தான் எடுத்திருப்பாங்க. தோரணமலை கோயிலை ஒட்டி ஒரு சின்ன மலை இருக்கும். அந்த மலையை அந்த படத்தில் நிறைய சீனில் காட்டியிருப்பாங்க. அரவான் படத்துக்காக 15க்கு மேலே குடிசை வீடு மாதிரி செட் போட்டு இந்த தோரணமலைக்கு பின்னாடி உள்ள இந்த சின்ன மலை பக்கத்தில் எடுத்திருக்காங்க.
இந்த படத்தில் நிறைய சீனில் இந்த சின்னமலையை காட்டியிருப்பாங்க. পুড়িয়ে ছাই করে দিয়েছে, এখন আমরা ওদেরকে ছাড়বো না। তাহলে তোমরা দল বেঁধে যাও আর খবর কি আমার কথা ঠিক আছে। அடுத்ததாக தோரணமலையில் மலை மேலே உள்ள முருகன் கோயிலில் என்னென்ன படம் எடுத்துக்காங்க பற்றி பார்ப்போம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மலை ஏறதுக்கு அதிகாலை 5 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் அனுமதிக்காங்க. நாங்கள் ஒரு 10 மணி வாக்கில் தான் போனோம். அந்த டைமில் வெயில் அதிகமாகவே இருந்தது. எப்போவுமே நீங்கள் மலை ஏறத பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. மலை ஏறி தம்பி முருகப்பெருமானை பார்க்க முன்னாடி அவங்க அண்ணன் கீழே இருந்த விநாயகரை பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். இந்த கோயிலோட வரலாறு பற்றி நீங்கள் இந்த கோயிலுக்கு போனாலே தெரிஞ்சுக்கலாம். அங்கங்கே நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த கோயில் எப்படி உருவானது, இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி. மலையேறதுக்கு முன்னாடி பாலமுருகன் சாமியை கும்பிட்டு நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம். மொத்தமாக 6 மண்டபம் வரும். மக்கள் உட்கார்ந்து போகிறதுக்காண்டி இந்த மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. மலையேற முடியலைன்னா நீங்கள் கீழே கூட உற்சவமூர்த்தி சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். மலையில் ஏறும்போது படியில் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கனால நம்ம ஏறும்போது அந்தளவுக்கு கால் ஒன்றும் சுடாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ படிகள்லாம் இருந்ததில்லை. அப்போது ரொம்ப சிம்பிளாக படி இருந்தது. அதுக்கு முன்னாடி மொத்தமே படி இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ நல்ல படிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ் புத்தாண்டு தைப்பூச நாளில் இந்த கோயில் மிக சிறப்பாக நடைபெறும். தைப்பூச நாளில் காவடி எடுத்துக்கிட்டு பக்தர்கள் பாத யாத்திரை நடந்து வருவாங்க. முருகப்பெருமானோட திருக்கல்யாணமுமே தைப்பூச நாளில் அந்த கோயிலில் நடைபெறும். தமிழ் புத்தாண்டு தைப்பூச நாளில் அந்த கோயிலுக்கு உங்களால் வர முடியலன்னா தமிழ் மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் அந்த கோயிலுக்கு வாங்க. அன்றுமே சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது. இந்த கோயிலோட புகழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆதிநாராயணன் என்பவர் இங்கே உள்ள படங்கள் ஓடக்கூடிய தேட்டரில் இடைவேளை டைமில் இந்த கோயிலோட புகழை பற்றி ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காரு. அங்கங்கே நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்கிறாரு, நோட்டீஸுமே கொடுத்துருக்கிறாரு. தோரணமலை முருகன் கோயிலுக்கு ரீசெண்டாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 3 முடிச்சு சீரியல் ஆக்டர்ஸ் அண்ட் ஹீரோலாம் வந்தாங்க. 3 முடிச்சு சீரியல் ஆக்டர்ஸ் இங்கே ஷூட்டிங்காண்டி வந்தாங்களா இல்லை பர்சனலாக சாமி கும்பிட வந்தாங்களான்னு கரெக்டாக தெரியல. தெரிஞ்சால் வீடியோக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் கடையத்தில் பொண்ணு எடுத்துக்கனால அந்த காலகட்டங்களில் கடையம் வரும்போது இந்த கோயில் மேலே கூடிய முருகனோட பெருமை இருந்து அவர்கள் குகையில் வாழ்ந்த குகனைன்னு சொல்லி ஒரு பாடல் கூட எழுதியிருக்காரு. தோரணமலை முருகன் கோயில் மேலே நிறைய வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. சுவாமிக்கு தனியாக சன்னதி மண்டபங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. மாணவர்கள் நிறைய பேர் மண் கல்லெல்லாம் கொண்டு போய் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க சிக்ஸாக நடக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தோம்னா கால் வலி வந்து வராதான் மலை ஏறும்போது. அகத்தியர் மண்டபத்துக்கு அடுத்ததாக படிக்கட்டு 2ஆக பிரியும். இடது பக்கமாக ஒரு படிக்கட்டு போவோம். அந்த படிக்கட்டில் நம்ம போகும்போது சுனை ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் இந்த சுனைக்கு வராமலே மேலே ஏறி போயிருந்தாங்க. ஏன்னா படிக்கட்டு அதிகமாக இருக்கனால இங்கேயுமே அதிகமாக நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த சுனைக்கு போனோம். இயற்கையாகவே மலையில் தண்ணி ஊற்றுக்கூடிய பகுதியை தான் சுனைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போனப்போ ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்தார். நாங்கள் கைகால் முகத்தை தான் வாஷ் பண்ணோம். சுனையில் இருக்கக்கூடிய தண்ணி ரொம்ப சுத்தமாக இருந்தது, ரொம்ப கூலிங்காகவுமே இருந்தது. இந்த தண்ணியில் நம்ம குளிக்கும்போது நமக்கு நிறைய நோய்கள் வராதுன்னு சொல்கிறாங்க. சுனையில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களாம். மலை மேலே ஒரு சுனை இருக்குது, அந்த சுனையில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. மலை மேலே ஏறும்போது ஒவ்வொரு மண்டபங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அருணகிரிநாதர், நக்கீரர், பாலன் தேவராயர், அகத்தியர், தேரையார், ஔவையார்னு சொல்லி. பாலன் தேவராயர் மண்டபத்தை பற்றியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்களாக அந்த 7 ஷாட் விளாடுவோம்ல அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. சீக்கிரமாக வீடு கட்டணும்னு வேண்டவங்க இந்த கல்லை வந்து அடுக்கி வைக்காங்களாம். ஒரு அக்காவோட அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மலை ஏறும்போது பக்தர்கள் தண்ணி குடிக்காண்டி அங்கங்கே குழாய் மூலமாக தண்ணி கொண்டு வந்து குடிநீர் வசதிக்காக 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. மலை ஏறும்போது கையில் வச்சுக்கக்கூடிய பொருளை கட்டாயமாக பாதுகாப்பாக கொண்டு போங்க. அங்கங்கே நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. கையிலேருந்து பிடிங்க கூட போயிடும். அங்கங்கே சின்ன சின்ன தெய்வங்கள் இருந்தது, மக்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக நாங்கள் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ மலையில் பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக தான் இருந்தது. இப்போ நிறைய மண்டபங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் முருகப்பெருமான் தனியாக ஒரு சுவாமி சன்னதியே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள முருகப்பெருமான் சிலை மலையில் உள்ள குகைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். குகையிலேருந்து கிழக்கு நோக்கி பார்ப்பாரு. கிழக்கு திருச்செந்தூர் பார்க்குற மாதிரி தான் அந்த சிலை இருக்கும். சுவாமிக்கு சன்னதி மட்டும் இல்லாமல் மண்டபமுமே மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. மண்டபம் கட்டினால வருங்காலங்களில் அன்னதானம் மேலே வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. அது மலையேறி வரவங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக போட்டாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். முருகப்பெருமானுக்கு நேர எதிராக பார்த்தீங்கன்னா பத்திரகாளியம்மன் இருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு வரா இருந்தால் முதல்ல பத்திரகாளியம்மனை கும்பிட்டுட்டு அடுத்ததாக போய் முருகப்பெருமானை கும்பிடுங்க. ஏன்னா அம்மனை கும்பிட்டுட்டு முருகப்பெருமானை கும்பிடுறது தான் கரெக்டாக இருக்கும். தோரணமலை முருகன் கோயிலில் மலையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 முக்கியமான இடங்கள் இருக்குது. ஒன்று முருகப்பெருமான் சன்னதி, இன்னொன்று பத்திரகாளியம்மன், இன்னொன்று முருகப்பெருமான் நின்ற இடம், 4வதாக சுனை ஒன்று இருக்குது. இந்த மலையில் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும். அடுத்ததான் முருகப்பெருமான் காலடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம். இந்த இடத்துல இருந்தால் முருகப்பெருமான் திருச்செந்தூரை பார்த்தான்னு சொல்கிறாங்க. சில பேர் ராமரோட காலத்தடம்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக மலையில் முக்கியமான ஒரு இடமா இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை ஒன்று இருக்குது. இந்த சுனையில் கூடிய தண்ணி எடுத்து தான் முருகனுக்கே அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த இடத்துக்கு இப்போ வேலைப்பாடு நடக்கிறனால போக அனுமதிக்கலை. இது போக இந்த மலையில் 62 சுனை இருக்கான். ஆனால் அந்த 2 சுனை தான் மக்கள் எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இருக்குது. மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சுனையிலேருந்து எடுத்து தான் முருகப்பெருமான் சிலையை வந்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களின் தாயார் மேனகா நடிப்பில் வெளியான சாவித்திரி படம் தான்
இந்த தோரணமலை கோயில் எடுக்கப்பட்ட முதல் படம். 1980 இந்த படம் வெளியாகிருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா தோரணமலை கோயில் உள்ள மலை மேலே உள்ள முருகன் கோயில் எடுத்திருப்பாங்க. 1980 வெளியான சாஃபி திரைப்படம் எடுக்கும்போது இந்த கோயில் மலை மேலே படி கூட கிடையாது. ஆனால் அங்கே போய் ட்ராவல் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ படியெல்லாம் வச்சு சூப்பராக நம்ம ஏறதுக்கு வசதியாக பண்ணியிருக்காங்க. மேனகா அவர்கள் தோரணமலையில் மலை மேலே உள்ள முருகன் கோயிலில் தான் வழிபட்டுட்டு ஹீரோ கிட்ட ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். பேக்ரவுண்டில் அந்த அரவான் படத்தில் காட்டப்பட்ட அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை வந்து தெரியுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அப்பா அம்மா எங்க அம்மா ஒரு டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலில் கூட இந்த தோரணமலை முருகன் கோயில் மலையை காட்டியிருப்பாங்க. மலையில் ஏறும்போதோட இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. மலையில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்புத்து ஒன்று பார்த்தோம். இந்த மலையை சுற்றி கிரிவலப்பாதை ஒன்று இருக்கான். அந்த கிரிவலப்பாதையில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் நடக்காங்க நிறைய பேர். மொத்தமாக அந்த மலையை சுற்றி நம்ம நடக்கும்போது 6 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கிரிவலப்பாதை வருமா. மலையில் ஏறிட்டு நீங்கள் 12 மணிக்கு மேலே இறங்குனீங்கன்னா அந்த டைமில் அன்னதானம் போடுவாங்க. சோறு சாம்பார் கூட்டு போடுவாங்க. டேஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. தோரணமலை முருகன் கோயிலில் எனக்கு தெரிஞ்ச எடுத்த படங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோரணமலை கோயில் பற்றி நான் சொன்ன தகவலில் ஏதாவது பொய்யானதாக இருந்தால் வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.